ஊட்டிக்குள்ள இப்போ புது ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்ண்ணா? ஆனால் டூரிஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் கண்டிப்பாக. எல்லா இடமும் இப்போ இருக்கிறத பார்த்தா டெவலப்மெண்ட்டே இல்லை. கண்டிப்பாக வந்து டூரிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் நல்லா டெவலப்மெண்ட் கொண்டு வரணும். அதே மாதிரி இந்த பாத்ரூம்கள்லாம் எல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூம் எல்லாம் பழுதடைஞ்சு ரொம்பவும் மோசமாக இருக்குது. வர்ற டூரிஸ்ட்டுக்கெல்லாம் ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. லேடிஸ்க்கு முக்கியமாக லேடிஸ்க்கெல்லாம் ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்க பட்சத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க, ஆனால் தண்ணியே இல்லை. எல்லாம் வர்றவங்கெல்லாம் இப்போ காயினை போடுறாங்க, தண்ணி வர்றதில்ல, காயின் மட்டும் உள்ளே போயிடுது. அந்த மாதிரி சூழ்நிலையில் நிறைய டெவலப்மெண்ட்லாம் கொண்டு வர வேண்டியது இருக்குது. இந்த கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சுத்தமாகவே வந்து டோட்டலாகவே வந்து இது எந்த ஊட்டியில் வந்து டெவலப்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஏதாவது நடவடிக்கை ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? நிறைய டைம் நாங்கள் வந்து இந்த வாட்டர் டேங்க் இங்கே வச்சுருக்காங்க பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி, நம்ம ஆட்டோ ஸ்டாண்டுக்கு முன்னாடி தான் வச்சுருக்காங்க. அப்படி இருக்க பார்க்கும்போது நிறைய டூரிஸ்ட்டு காசை போடுறாங்க, தண்ணி வர்றதில்ல, எதுவுமே அது யூஸ் ஆகாமல் அந்த வாட்டர் டேங்கெல்லாம் வச்சு எதுக்கு பிரயோஜனம்னு தெரியல, எங்களுக்கே தெரியல இது வரைக்கும். அது வைக்கிறாங்க, தண்ணி இப்போ ஒழுங்காக போடுறதில்ல, தண்ணி வர்றதில்ல, காயின் போட்டால் காயின் உள்ளே போயிடுது, தண்ணி வர்றதில்ல, வேஸ்ட்டு. அதனால நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க. நல்லா டூரிஸ்ட்டுக்காகட்டும் லோக்கலாகட்டும். ஒரு டாய்லெட் ஒழுங்காக கிடையாது. இங்கே பஸ் ஸ்டாண்டில் வந்து டாய்லெட் வச்சுருக்காங்க, ஆனால் வந்து பராமரிப்பே இல்லை. அதாவது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அந்த டாய்லெட் உள்ளே போகணுன்னாலே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த அளவுக்கு பஸ் ஸ்டாண்டு உள்ளலாம். ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் எப்படி இருக்கணும் டாய்லெட் உங்களுக்கு யோசிச்சு பாருங்கள். நீங்களே இப்போ கொஞ்சம் போய் அங்கே உள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டாய்லெட்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. கால் வைக்கிறதுக்கு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த அளவுக்கு இருக்குது. நிறைய டெவலப்மெண்ட் எல்லாம் கொண்டு வரணும். அதை கொண்டு வந்தால் எங்களுக்கும் நல்லாயிருக்கும், பட் வர்ற டூரிஸ்ட்டுங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் ஊட்டிக்குள்ளே இப்போ புதுசாக ஒரு ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்தால் எந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்ண்ணா? பார்க்கிங் பிரச்சனை பெரிய பிரச்சனை இருக்குது. பார்க்கிங் பிரச்சனையை சரி பண்ணணும். அப்புறம் வந்து அந்த ரோடுங்கெல்லாம் கொஞ்சம் மோசமாக இருக்குது. இனி சீசன் ஸ்டார்ட் ஆகனால அந்த சுற்றுலா பயணிகளுக்கெல்லாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி அவங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தா இன்னும் நீலகிரி வந்து மெம்பேலும் வரும்னு ஊட்டி. இப்போ வியாபாரம் உங்களுக்கு எதாவது பாதிப்படையுதுன்னா? இ பாஸ்னால வந்து பெரிய பாதிப்படையுது. இந்த இ பாஸ் வந்து அமல் பண்ணணும், இ பாஸ் வந்து ரத்து பண்ணணும். இ பாஸ்னால எங்களுக்கு பெரிய பாதிப்பு அடையுது. இப்போ வந்து இந்த ஊட்டிக்குள்ளே ஒரு போராட்டமே போச்சு. இந்த இ பாஸ்னால சில கடைகளில் அடைச்சி ஒரு இதே பண்ணாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாங்களே தான் சாப்பிடணும் நினைக்கிறதுக்கு ஒன்று. இ பாஸ் ரத்து பண்ணுறது எங்கள் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். வரவேற்பு வந்து இப்போ தமிழ் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. எதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. கோர்ட்டில் ஏதோ ஸ்டே போயிருக்கிறதா சொன்னாங்க. இனிமேல் 25ஆம் தேதி ஒத்தி வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல. சில போக்குவரத்து பாதிப்பு மிக அதிகமாக இருக்கிறது. பார்க்கிங் வசதி எங்கேயுமே இல்லை. ஆகவே அரசாங்கம் உடனடியாக பார்க்கிங் வசதி செய்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். குறிப்பாக தற்போது ரேஸ் கோர்ஸ் மைதானம் காலியாக உள்ளது. அந்த காலியாக உள்ள இடத்துல தற்காலிக அடிப்படையிலே பிறகு அது பொட்டானிக்கல் கார்டனாக உருவாக்கப்படுவதற்கு முன்னாலே தற்போது அது மிக காலியாக இருக்கின்ற காரணத்தினாலே ஆயிரக்கணக்கான வாகனங்கள் அங்கு நிறுத்தலாம். அதனால் அதிகாரிகள் எப்படியாவது முன்வந்து அந்த ரேஸ் கோர்ஸ் மைதானத்தில் பார்க்கிங் வசதி ஏற்படுத்தி தந்தால் உதகை நகர மக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் அது மிகவும் சுலபமாக இருக்கும். ஆனால் ஊட்டிக்குள்ளே வந்து புதுசாக ஒரு ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்தால் எந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறோம்? டூரிஸ்ட் பிளேஸ் இது, அதனால் வந்துட்டு ஒரு நல்ல பாத்ரூம் இல்லை மெயின் சேரிங் வசதி அங்கே இங்கெல்லாம். அந்த டூரிஸ்ட் பிளேஸுன்றதுனால இப்போ வந்துட்டு அந்த ஃபெசிலிட்டி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். பாத்ரூம் மெயின் இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி, பாட்டில் தண்ணி அங்கே இங்கெல்லாம் இது பண்ணுறதில்ல. இப்போ எந்த இது வந்துட்டு ஒர்க் ஆகுறதில்ல. அந்த ஏடிஎம் வாட்ரு அதெல்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எல்லாமே வச்சாக்கா நல்லாயிருக்கும். யூரியன் மெயினாக வந்து அந்த ஃப்ரீ யூரியன் டேங்க் இதெல்லாம் கட்டி வைக்கணும். இப்போ கார்டன்ட்ட பஸ் ஸ்டாண்டு இதெல்லாம் 5 ரூபா 10 ரூபா கொடுத்து யூரியன் போகிறோம். டூரிஸ்ட் வர இடம் அதெல்லாம் கரெக்டாக பண்ணி வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எல்லாமே பப்ளிக் தானே. இந்த இடத்துல ஒரு டாய்லெட் கிடையாது. லேடிஸ் வந்தாலுமே கோயம்புத்தூர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டாய்லெட் கட்டி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நம்ம டூரிஸ்ட் பிளேஸில் அங்கங்கே வேணும். ஒரு சின்னது கட்டி வச்சா போதும். சார் இதெல்லாம் மெயின்டனே இல்லை. இந்த ராஜீவ்காந்தி சர்க்கிளில் இதெல்லாம் எப்படி வைக்கலாம்? மெயின் ஏரியா எவ்வளோ அழகாக நீட்டாக பண்ணி வைக்கலாம், வச்சுருக்கலாம். பார்க்கிங் ப்ராப்ளம் இருக்குது, டிராஃபிக் ப்ராப்ளம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் இதை விட நல்லாயிருக்கும். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, இதை விட பண்ணி வைக்கணும். வரது சீசனு இன்னும் க்ரௌடு தான் ஜாஸ்தி வரும். நல்லா வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். அதை எந்த மாதிரி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையா. ஸோ ஏன்னா ஊட்டி வந்துட்டு சுற்றுலாத்தலம்,
அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணணும் கவர்மெண்ட். பார்க்கிங் வசதி ஏதாவது பார்க்கிங் வசதி கண்டிப்பாக வேணும் ஊட்டியில் பார்க்கிங்கே கிடையாது. ஏன்னா வண்டி ஓட்டுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நம்மளுக்கு. வாகனம் ஓட்டும் போது வந்து எப்படி இருக்கு? அதான் நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்குங்க. ஏன்னா பார்க்கிங்கே கிடையாது. ஏன்னா ஒரு வாடகை போயிட்டு வரனாக்கா ஒரு இப்போ சார்ஜிங் காசு பண்ணாக்கா நார்மல் டைமில் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் போயிட்டு வரலாம். இதே சீசன் ஆச்சுனாக்கா 1 ஹவர் 1.5 ஹவர் ஆயிடுது. எங்களுக்கு ரொம்ப சிரமம். இப்போ டீசல் விற்கிற வேலைக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எங்களுக்கு. நான் மெயின் ஊட்டியில் வந்துட்டு பார்க்கிங் பிளேஸ் பார்க்கிங் தான் இருக்குல்ல. பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் நல்லா இருக்கும். பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருந்தாக்கா நல்லா இருக்கும். சரி ஓகேண்ணா.